ஆடவல்லான் திருவருளாலும் அன்னை அரவிந்தர் ஆசியாலும் ஆன்மீக பேரொளி அமரர் டாக்டர் மிஸ்டிக் செல்வம், அமரர் திருமதி செண்பகம் மிஸ்டிக் செல்வம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அன்னைக்கலை அகாடமியானது வருகின்ற மே மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 3:30 மணி முதல் 6:30 மணி வரை குற்றாலம் ஐந்தருவி சாலையில் உள்ள சித்திர சபையில் தன்னுடைய 39வது பரத நிறுத்திய அரங்கேற்றத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அன்னைக்கலை அகாடமியின் 39வது அரங்கேற்ற மாணவியாக மேலகரம் அன்னைக்கலை அகாடமியின் மாணவி செல்வி குருலக்ஷ்மி பாலமுருகன் அவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர் தான் கற்ற கலையை திறம்பட வெளிப்படுத்த குருவிற்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக தான் பயின்ற பரதக்கலையை 5 சபைகளில் ஒன்றான திரு குற்றாலம் சித்திர சபையில் வைத்து நடராஜ பெருமான் பாதத்தில் அரங்கேற்றமாக சமர்ப்பிக்க இருக்கின்றார். அவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமுரளி அவர்களும், தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். மேலும் விழாவினை சிறப்பமைப்பதற்காக நட்டுவாங்கம் மற்றும் நாட்டிய அமைப்பு குரு ரொட்டேரியன் முனீஸ்வரன் மிஸ்டிக் செல்வம் அவர்கள், இசைக்கலைஞர் கீழப்பாவூர் திருமதி ஜெயஸ்ரீ நாராயணன் அவர்கள், வயலின் கலைஞர் மதுரை திரு இரா ஜெகதீஷன் அவர்கள், மிருதங்க கலைஞர் கீழப்பாவூர் கலை இளமணி திரு டாக்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்புரை அன்னைக்கலை அகாடமியின் முதல்வர் திரு எஸ் மேலவாசகம் அவர்கள், உடை வடிவமைப்பு கலைஞர் கரிவளம் வந்தநல்லூர் திரு கமலக்கண்ணன் அவர்கள், ஒப்பனை கலைஞர் திருமதி கோவில்பட்டி தேவகி வேணுகோபால் அவர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக அன்னைக்கலை அகாடமியின் நடன ஆசிரியர்கள் கலை ஞாயிறு திரு முத்துக்குமார் அவர்கள், நாட்டிய ஞாயிறு திருமதி கலாதேவி அவர்கள். நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அன்னைக்கலை அகாடமியின் சார்பிலும் அரங்கேற்ற மாணவி குருலக்ஷ்மி பாலமுருகன் அவர்கள் சார்பிலும் நமஸ்காரம்.